இந்த நாளிலும் கூட மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு மனுஷன் விதையை எடுத்துக்கிட்டான். விதை, ஓகே, சீடு. இட் டுக் த சீட். போயிட்டு இருக்கும் பொழுது அப்படி தூவுறான். தூவும் பொழுது ஒரு சில விதைகள் நல்லா எங்கே போய் விழுது? வழி அருகே விழுது. ஃபஸ்ட்டு வழியில் விழுந்துருது. பீஸ் தூள் போகிற வழியிலேயே அப்படி அப்படியே விழுந்துருது வழி அருகே. ரெண்டாவது தூவும் போது கற்பாறையில் போய் விழுது, கல்லுங்க மத்தியில். மூணாவது முள் இருக்கிற இடத்துல விழுந்துருச்சு விதை. நாலாவது நல்ல நிலத்தில் விழுந்துருச்சு விதை. இந்த 4 இடத்த ஏசப்பா சொல்கிறாரு. மத்தையில் கூட வாசிக்கிறோம், மத்திய 13ஆம் அதிகாரத்துலேயும் வாசிக்கிறோம். இங்கே 14ஆம் அதிகாரத்தில் மார்க் 4ஆம் அதிகாரத்தில் தேவனாகி கர்த்தர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட 4 இடங்களிலே உங்களுடைய விதைகள் விழப்படுகிறது. Your seeds are being sown on these 4 places. It's related with Israel. Okay? So, இஸ்ரேலுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் பேச போகிறேன். இஸ்ரேல் தேசத்துடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் பேச போகிறேன். ஸோ அனுபவத்தை நான் பேச போகிறேன். முதல்ல வழி அருகே விழுகிற விதை. இந்த விதைகள் வழி அருகே விழுகிற விதை யாருன்னா பார்வோன்கள். இட்ஸ் அ விக்கெட் பீப்புள். அவங்க விக்கெட். 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகானவர்கள். வழி அருகியானவர்கள். வசனத்தை கேட்ட உடனே they hear the word of God. வசனத்தை கேட்குறாங்க. கேட்ட உடனே சாத்தான் வரான், பிசாசு வரான். வந்து என்ன பண்ணுறான்? அவர்கள் இருதயங்களிலே விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுறான். வழி அருகே உள்ளவர்கள், they are on the way being sown. வழி அருகே விதைக்கப்பட்ட இவர்கள் பார்வோனுக்கு சமமானவர்கள். வசனத்தை கேட்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இருதயம் கடினமான உடனே, இருதயத்தில் பிசாசு பூந்த உடனே, சாத்தான் இருதயத்துக்குள்ளே பூந்த உடனே, அந்த வசனத்தை கேட்ட உடனே அவங்கள இருதயம் மாறுகிறது. மாறினா அது கேட்க மாட்டுறாங்க, அதன்படி நடக்க மாட்டேங்கிறாங்க. ஆகையினால் அவள் வழி அருகே விளக்கப்படுகிற விதைகள். பார்வோன் எடுத்துக்கோங்க. பார்வோன் இஸ்ரேல் ஜனங்கள். மோசே என்ன செய்கிறாரு? பார்வோன் இடத்துல போய் கேட்குறாரு. ஒரு வாட்டி போய் கேட்குறாரு, சொல்கிறாரு, இஸ்ரேல் ஜனங்களை கொஞ்சம் அமுச்சு விட்டுருப்பா. அவன் என்ன பண்ணுறான்? நான் அனுப்ப மாட்டேன்றாரு. கொள்ள நோய்களை அனுப்புகிறாங்க. ரிவர் நைல் மாறுது, ரத்தமாக மாறுது. ஈஜிப்டில் நைல் நதி ரத்தமாக மாறுது. அண்ட் அடுத்தது வந்து ஃப்ராக்ஸ் வருது, தவக்கலை, என்னென்னமோ 10 கொள்ள நோய்களை கர்த்தர் அனுப்புகிறாரு. ஆனாலும் அவன் என்ன செய்யறான்? அவனோட இருதயம் முதல்ல பார்த்த உடனே ஓகே நிறான். சரி கூட்டிட்டு போங்க மோசே கூட்டிட்டு போங்கன்றான். கொஞ்ச தான் இப்படி திரும்பின உடனே அவன் ஹார்டன் ஆயிடுது. உடனே என்ன சொல்றான்? நோ. ஏன்னா அவனோட இருதயத்துக்குள்ள சாத்தான் மறுபடியும் புகுந்துடுறான். ஆகையினாலே அந்த விதைக்கப்பட்ட விதைகள், சாத்தான் என்ன செய்யறான்? அந்த வழி அருகே விதைக்கப்படுகிற விதைகளை அந்த சாத்தான் பொறுக்கி தூக்கி போடுறான். அந்த விதைகள் பலன் கொடுக்காது. It will not give the harvest because you hear the word but the word is still not in your heart. அந்த வசனங்கள் உங்கள் இருதயத்தில் இருக்கு, ஆனா அந்த வசனம் உங்கள் இருதயத்திற்குள்ள இருக்கிற வசனத்தை பிசாசு எடுத்து போட்டுறான். ஆகையினாலே அந்த வசனம் உங்களோட வாழ்க்கையில கிரியை செய்கிறது இல்லை. அந்த விதைகளுக்கு 60 100 பலன் இல்லை. ஓகே. செகண்ட், இரண்டாவது விதைக்கப்படுகிற விதை எங்க விதைக்கப்படுகிறது? படிப்போம். 16 17 படிங்க. அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். இவர்கள் யார் என்று சொன்னா, அடுத்தது ரெட் சீ, சிவந்த சமுத்திரம். இந்த சிவந்த சமுத்திரம் எதை குறிக்கிறதுனா, இட் இஸ் த வேர்ல்ட், உலகம். முதல்ல சொன்ன wicked people,
wicked peopleனா பிசாசுக்குரியவர்களுக்கு சாத்தான் அவர்கள் இருதயத்துல புகுந்தபடியினாலே, பார்வோனோட இருதயம் உடையவர்களாய் இருந்தபடியினாலே வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகளுக்கு எந்த பலனும் இல்லை. ஓகே, இரண்டாவது, இட் இஸ் a red sea, சிவந்த சமுத்திரம். இந்த சிவந்த சமுத்திரத்துல, இந்த சிவந்த சமுத்திரம் எதை குறிக்கிறதுனா வேர்ல்டை குறிக்கிறது. வேர்ல்ட், இந்த உலகத்தை குறிக்கிறது. இவர்கள் எப்படின்னா கற்பாறை உள்ளவர்கள். பர்சிக்யூஷன், ட்ரிபுலேஷன், பாடுகள், துன்பங்கள், வேதனைகள் இவருடைய வாழ்க்கையில வரும் பொழுது என்ன ஆகும்? விதைக்கப்பட்ட விதை கஷ்டப்பட்டு இந்த கல்லில் மோதி, அந்த கல்லில் மோதி, இந்த கல்லில் மோதி, அப்படி இப்படி 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 இப்படின்னு கஷ்டப்பட்டு அந்த செடி வளரும். ஆனால் அது காஞ்சி போய் போயிடும். பிகாஸ் தே நெவர் டூ எனிதிங், பிகாஸ் தி ஆர் என்ன சொல்றது, crushed, கற்பாறைக்குள்ள இருக்காங்க. ஆனால் இங்கே என்ன வாசிக்கிறோம்? அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டு, ஃபஸ்ட்டு சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்கிறாங்க. வழி அருகே விழுந்தாலும் சந்தோஷத்தோடு தான். ஃபஸ்ட்டு விதைக்கப்படும் பொழுது, வசனத்தை சொல்லும் பொழுது எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் இட் இஸ் வெரி ஹாப்பி. ஆனால் போக 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 தான். ஓகே, அப்போ என்ன ஆகுது? இவங்க சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டு தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால், they don't have a root. That is very important. For every tree or every plant there should be a root. எல்லா மரத்துக்கும் எல்லா செடிக்கும் என்ன வேணும்? வேறு வேணும். ஒரு சில வேர்கள் எப்படி இருக்கும்? அங்கே விதைக்கு அங்கே போடுற மரம் அதோட வேறு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கும் போகும். அவ்வளோ ஸ்ட்ராங்கான வேருள்ள மரங்கள் உண்டு, அவ்வளோ ஸ்ட்ராங்கான வேருள்ள செடிகள் உண்டு. அந்த செடி எடுத்தால் வேறு எங்கெங்கெங்கேயோ போகும். அவ்வளோ ஸ்ட்ராங், மண்ணுக்கும் வேருக்கும் அவ்வளோ ஒரு இணைப்பு. they are very strong in God. ஆனால் இது கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதையினால, வேர் இல்லாததினால, they don't have the root, இல்லாததினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்கிறது கொஞ்ச காலம் தான் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே, அவங்க வாழ்க்கையில் உபத்திரம் வருது, துன்பம் வருது, பாடு வருது, வேதனை வருது, பலவீனம் வருது, வியாதி வருது, persecution, tribulation, all kinds of problems in their life. என்ன செய்றாங்க? இடறல் அடைகிறார்கள். They go away from God. இவர்களோ கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். They are being sown in the, என்னது கற்பாறைன்னு என்ன? Rock. They are being sown in the rock. ராக்ல தான் மல்லுன்னா மலையை வந்து கல்லுன்னு சொல்ல மாட்டோம். இட்ஸ் அ ராக். ஆகையினால அந்த ராக்ல போய் என்ன ஆகுது? அந்த வேர் இல்லாததினாலே அவைகளால் வெளியில வர முடியல. கற்பாறை. ஓகே, மூன்றாவது படிப்போம். 18-19 படிங்க. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். பாத்தீங்களா? தேர்ட், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். முள்ளு நல்லா என்ன முள் இருக்கோ தெரியல எனக்கு. என்ன நல்ல நிறைய முள் இருக்கிற இடத்துல விதைக்கப்பட்டது எப்படி இருக்குமா? என்ன வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும். உலக கவலை, எனக்கு வீடு இல்லை, கார் இல்லை, அது இல்லை, காசு இல்லை, அது இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னு உலக கவலை. It is full of worldly sickness. உலக கவலை. அடுத்தது ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் பணம் வேணும், இன்னும் வேணும். ஐஸ்வர்யத்தின் மயக்கமும்
மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் பிரவேசித்த இச்சை, லஸ்ட், இச்சைகளும், இந்த இச்சைகளை உட்பிரவேசிக்கும் போது வசனத்தை நெருக்கி போட்டு உலக கவலை நெருக்குது, இச்சை நெருக்குது, உலக மயக்கம், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நெருக்குது. இந்த முள்ளெல்லாம் போட்டு நெருக்க 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 உள்ள இருக்கிற அழகான ரோஜா போய் என்ன செய்யும்? முட்களுக்கு மத்தியில் இருக்கிற ரோஜா will be crushed. ஆனால் தான் இங்கே என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் அதனாலே பலனற்று போகிறார்கள், இவர்களோ முள்ளின் இடங்களிலே விதைக்கப்பட்டவர்கள். அவர்கள் யாருன்னா ஃப்ளஷ். they are wilderness, வனாந்திரத்தில் வாழ்ற ஜனம், வனாந்திரத்தில் வாழ்ற ஜனம் ஃப்ளஷ். முள்ளில் விதைக்கப்படுகிறவர்கள், வனாந்திரத்தில் வாழுகிறவர்கள். அவர்களுடைய மாம்சத்திற்குரிய காரியங்களிலே தான் அதிக நாட்டம் செலுத்துகிறார்கள். ஃப்ளஷ், worldly pleasure. சரி, கடைசியா இந்த நாலாவது மிக முக்கியமானது. இந்த நாலாவது இடத்துல விதைக்கப்படுகிறது எது என்பதை பார்ப்போமா? அதே 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள், இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். இங்க பாத்தீங்களா? இதுதான் நல்ல நிலம். இந்த நல்ல நிலத்துல சொல்றாரு, வசனத்தை கேட்டு, ரெண்டாவது ஏற்றுக்கொண்டு. இந்த ஏற்றுக்கொண்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாட் யூ ஹியர் தி வேர்ட் ஆஃப் காட், யூ ஷுட் அக்செப்ட் இட். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு புறம்பா பேசக்கூடாது, அதுக்கு கான்ட்ரடிக்ஷனாக பேசக்கூடாது, அது குறை சொல்லக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யக்கூடாது? அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது எனக்கு தான் சொல்லிட்டாங்க கோபப்படக்கூடாது, அல்லது எனக்கு சொல்லலையே வருத்தப்படக்கூடாது, இல்லை எனக்கு அது பேசப்படுகிறது சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். whatever the word of God comes, we should accept it. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும். அதை எப்படி ஏற்றுக்கொள்ளணுமா? சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். அதான் என்ன சொல்றாரு? வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு. அப்ப என்ன நடக்குமா? 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கும், பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். இந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களை அவங்களுக்கு முள்ளு மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. எந்த ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷன்ஸ் ஆர் பர்சிக்யூஷன்ஸ் வந்தாலும் they will never worry about it. ஏன்னா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டிருக்காங்கல்ல, அவங்களுக்கு வேரெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கற்பாறையில் இருக்கிற வேறு போல வேறு இல்லாமலாம் இருக்காது, ஸ்ட்ராங்கான வேர் இருக்கும். ஏன்னா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டிருக்காங்கல்ல. அவங்க லைக் வழி அருகே விழுந்து வழி அருகே பிசாசு எடுத்துட்டு போடுற விதைகள் அல்ல. ஏன்னா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறாங்களே. இந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் தான் 60, 100, 30, 60, 100 பலன் கொடுப்பார்கள். இப்போ நம்ம எந்த நிலத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறோம்? In which ground are we being sowed? யோசிச்சு பாருங்க. In which ground are we being sowed? நம்ம எந்த நிலத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறோம்? வழி அருகேவா, கற்பாறையா, முள்ளுள்ள இடங்களா, அல்லது நல்ல நிலமா? இந்த 4 இடத்துல நம்ம எந்த இடத்துல விதைக்கப்பட்டிருக்கிறோம்? ஃபர்ஸ்ட், ஃபாரோ, பார்வோனை போல சாத்தான் நம்முடைய ஆசீர்வாதத்தை திருடிட்டு போறானா, அல்லது உலக கவலையினாலே சிவந்த சமுத்திரத்தை போல கற்பாறையிலே வேறில்லாமல் நம்ம உலக கவலையினாலே நம்ம அறுப்புண்டு போகிறோமா? அல்லது மூன்றாவது
முள்ளுள்ள இடங்களிலே வில்டர்னஸ், வனாந்திரம், ஃப்ளஷ், மாம்சத்தின் கிரியைகளினாலே நம்மளுக்கு விதைக்கப்பட்ட விதைகள் அழிந்து போகிறதா, அல்லது நல்ல நிலத்தில் கானானின் ஆசீர்வாதம், த லேண்ட் ஆஃப் ப்ராமிஸ், 30, 60, 100 பலன் கொடுக்கிற கானானுடைய ஆசீர்வாதம், த லேண்ட் ஆஃப் ப்ராமிஸ் நமக்கு கிடைத்திருக்கிறதா? நம்ம அதை யோசித்து பார்க்க வேண்டும். எந்த நிலத்தில் விதைக்கப்பட்டு இருக்கிறோம்? இந்த விதைகள் மிக மிக முக்கியம். ஒரு வசனத்தை வாசிப்போமா? யோசுவா 5ஆம் அதிகாரம், நம்மளுக்கு இப்போ 5ஆம் அதிகாரம் 11, 12 படிங்க, எடுத்துக்கோங்க. யோசுவா, the book of Joshua, chapter 5, 11 and 12 படிங்க. பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தால் ஆகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். இங்க கவனிங்க. அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். இங்க என்ன வாசிக்கிறோம்? வனாந்திரத்தில் இருந்த வரைக்கும் அந்த 40 ஆண்டு காலமும், ஓகே, எகிப்து தேசத்திலிருந்து ஃப்ரம் ஈஜிப்ட் டு த லேண்ட் ஆஃப் கேனன், இஸ்ரேல் தேசத்திற்கு வரைக்கும் அந்த 40 ஆண்டுகளும் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் விதைக்கவே இல்லை. They never sowed a seed in the land. ஏன் அப்படின்னா, they were walking in the wilderness. அவர்கள் வனாந்திரத்தில் நடந்து கொண்டே வந்தாங்க, வனாந்திரத்தில் தான் வாழ்ந்தாங்க. அவங்க விதைக்க கற்றுக்கொள்ளவே இல்லை. They never sowed. They never sowed at all. ஆகையினால தான் ஒவ்வொரு நாளும் யாரை எதிர்பார்த்தாங்க? யாரை எதிர்பார்த்தாங்க? அன்றைய தின சாப்பாடுக்கு யாரை எதிர்பார்த்தாங்க? கர்த்தரை எதிர்பார்த்தாங்க. அல்லது தாவீது சொல்றாரு, என் மடியில் என்ன செய்யுங்க ஏசப்பா, அளந்து போடுங்க, அன்னைக்கு தேவையானது போடுங்க. இன்னைக்கு உனக்கு குழம்பு செலவுக்கு 100 ரூபா போதும், இந்த 100 ரூபா, தட்ஸ் ஆல். நாளைக்கு உனக்கு 10 ரூபா 50 ரூபா போதும், அவ்வளோதான். அன்னைக்கு தேவை. நோ ஸ்டாக், நோ ஸ்டாக் அட் ஆல், ஒன்லி அன்னைக்கு தேவை, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அதை தூக்கி அடுத்த நாள் கூட வைக்க முடியாது. இங்கே இஸ்ரேல் ஜனங்க ஒவ்வொரு நாளும் கர்த்தரை எதிர்பார்த்தாங்க. அவங்களால எந்த காயும் பழமும் nothing, because they were living in the wilderness. They never sowed any seed. அவங்க வனாந்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவர்கள் எதையுமே விதைக்கவே இல்லை. ஒவ்வொரு நாளும் தேவனாகி கர்த்தரை தான் நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அன்றைய தேவைக்கு அவரை நோக்கி பார்த்தாங்க. அவரும் என்ன செஞ்சாரு? ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சாரு? மன்னாவை கொடுத்தாரு. அந்த மன்னா எடுத்து வச்சாங்களா அடுத்த நாளைக்கு? சில பேர் எடுத்து வச்சாங்க, என்னாச்சு? ஊசி போயிடுச்சு. வெரி குட். சில பேர் எடுத்து வச்சாங்க. ஏன்னா அன்னைக்கு தான் சாப்பிடணும், அன்னைக்கு நைட்டோட முடிச்சிடணும் மன்னா, இல்லைன்னா அடுத்த நாள் இதுவாயிடும். ஸோ காட் கேவ். அந்த மண்ணை அன்னைக்கு மட்டும்தான் சாப்பிட முடியும். ஃப்ரிட்ஜிலையும் எடுத்து வைக்க முடியாது, பானையிலையும் எடுத்து வைக்க முடியாது, அது எங்கேயும் தூக்கி வைக்க முடியாது. அன்னைக்குரியதை அன்னைக்கே முடிச்சிடணும். That was how the people of Israel in the wilderness were fed by the Lord. அது போலதான் என் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை வனாந்திரத்தில் ஒவ்வொரு நாளும் அன்றைய தினத்திற்கு அவர்களை கர்த்தர் போஷித்தார். அவர்களால் எடுத்து வைக்க முடியல, சேமிக்க முடியல, எதுவுமே செய்ய முடியல. They were never not able to do anything because they never sowed. ஏன்னா அவர்கள் விதைக்கவே இல்லை. 40 வருஷம், imagine 40 years the people of Israel were in wilderness, doesn't know to sow. ஆனா எங்க என்னாச்சு?
நல்ல நிலத்துல, நான் கடைசியா சொன்னல, நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டவர்கள், the land of promise, கானான். அவர்கள் என்ன செஞ்சார்கள்? இங்க வந்த உடனே அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே என்னாச்சா? மன்னா பேயாமல் ஒளிந்தது. The Lord stopped the gates of the heaven. மூடிட்டாரு. இயேசப்பா என்ன செஞ்சாரு? மன்னாவை பேயாமல் ஒளிந்தது. இட் ஸ்டாப்ட். இப்போ என்ன சொல்றாரு? இப்போ என்ன செய்யறாரு? நான் மேலே உனக்கு கொடுக்கறத நிறுத்திட்டேன். இனி என்ன செய்? நீ என்ன பண்ண? நீ யூ ஸ்டார்ட் டு சோ நவ். இஃப் யூ சோ யூ வில் ரீப் இட். கற்றுக் கொடுக்கிறார். நான் இது வரைக்கும் மேலே இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இனி நான் கொடுக்க போகிறதில்ல. நீ உழைக்க போற. நீ சோம்பேறியா இருந்துட்ட. சோம்பேறியா இருந்து மற்றவங்களுடைய உழைப்பில் வாழ்றதில்ல. யூ ஹாவ் டு ஒர்க் நவ். நீங்கள் கேட்டு பாருங்க, இங்கே எல்லாம் கொஞ்சம் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறவங்கள யாரையாவது போய் கேட்டு பாருங்க, நீங்கள் எப்படி வந்தீங்க, இந்த நிலைமைக்கு எப்படி வந்தீங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ ஒரு எவ்வளோ ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரே, என்ன காரணம்னு போய் இன்டர்வியூ எடுங்க. அவங்களோட வாழ்க்கையில் என்ன தான் சொல்லுவாங்க? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன், இந்நாள் வரைக்கும் நான் உழைக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. சோம்பேறிகள் எப்பவுமே இப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு ஆசீர்வாதத்திற்கு வரவே முடியாது. The lazy will always be the lazy. The one who works hard will reap the harvest. உழைக்கிறவனுக்கு தான் அதோடைய பலன் கிடைக்கும். சோம்பேறிக்கு அந்த பலன் கிடைக்கவே கிடைக்காது. உழைக்கணும். ஒன்று, யூஸ் யுவர் பிரெயின், இன்டலெக்சுவல் அட்லீஸ்ட், அல்லது சரீர உழைப்பு. ஏதோ ஒரு காரியத்தில் உன் பிரெயினை யூஸ் பண்ணு, அல்லது உன் மசிலை யூஸ் பண்ணு. சம்திங் யூ ஷுட் யூஸ். ஒர்க் ஹார்ட். உழைச்சாதான் கண்டிப்பாக நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும். உழைக்காமல் இருக்கிறவங்க, சோம்பேறிகள், ஒன்றுக்குமே உதவ மாட்டாங்க. படிக்கிறது கூட எடுத்துக்கோங்க. பிள்ளைங்க படிக்கிறதும் பசங்க படிக்கிறதும் படித்தாதான், நைட் அண்ட் டே படித்தாதான் நீ பாஸ் ஆவ. எங்கள் அப்பா இருக்காங்க, எங்கள் அம்மா இருக்காங்க, காசு கொடுத்து பாஸ் ஆக்கிடுவாங்க, இல்லைன்னா அதை பண்ணிவிடுவாங்க, இதை பண்ணிவிடுவாங்க, டியூஷன் வைப்பாங்க. நோ, நம்ம படிக்கணும். உழைச்சாதான் எந்த ஒரு காரியமும். இட் இஸ் நாட் வெரி ஈஸி டு கெட் எனிதிங். இட் இஸ் வெரி ஹார்டாக இருந்தால் தான் யூ வில் பி சாஃப்ட். ஏன் மற்றவங்களுடைய உழைப்பில் வாழக்கூடாது. டோன்ட் லிவ் இன் அதர்ஸ் ஒர்க் ஹார்ட்ஷிப். மற்றவங்களுடைய ஹார்ட்ஷிப்பில் நம்ம என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. we have to work it out. ஒருத்தங்க குடும்பத்தில் ஒருத்தங்க ரொம்ப ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் மற்றவங்களாம் ஜோமே பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு ஜபத்தினால ஓடும். நீங்களும் நானும் எல்லாருமே ஜெபிக்கணும். ஒருத்தங்க மட்டும்தான் உழைச்சிட்டே இருப்பாங்க, ஆனால் மற்றவங்கெல்லாம் காலை மேலே காலை போட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த பாவம், அந்த மனுஷனோ இல்லை மனுஷியோ பாவம் நைட் அண்ட் டே வேலை செஞ்சுட்டு கஷ்டப்பட்டு வருவாங்க. ஆனால் ஒருத்தங்க மற்றவர்கள் அவங்களுடைய இதில் நல்லா வாழுவாங்க. You have to work. Workmanship is very very important. அதில் தான் கர்த்தர் என்ன செஞ்சார்? 40 நாள் நீங்கள் 40 வருஷம் நீங்கள் ரொம்ப சோம்பேறி ஆகிட்டீங்க. நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அப்படி மேலே பார்ப்பீங்க, கரெக்டாக வேலைக்கு மேலேருந்து என்ன கொட்டும் மண்ணா அப்படியே எடுத்துகிட்டு ஓடுவீங்க. அன்றைக்கி ஃபுல்லாக நல்லா சாப்பிடுவீங்க, அன்றைக்கி தி டே இஸ் கான், நல்லா தூங்குவீங்க, நல்லா இஷ்டத்துக்கு இருப்பீங்க. அண்ட் அடுத்த நாள் வந்தோடனே மறுபடியும் மண்ணா. ஆஹா, இப்படியா இருக்கீங்க? 40 years you people in the wilderness, என்ன நீங்கள் இப்படி பண்ணீங்கல்ல, வாங்க இனி என்ன பண்ணுங்க, இனி நீ விதை, நீ ஒவ்வொருவரும் நீ விதை, நீ ஒலை.
மன்னா மாத்திரம் இல்லை, ஏசப்பா என்ன செய்வார், ஒவ்வொரு நாளும் பாவம் நான்வெஜ் கேட்பாங்க. நான் வெஜிடேரியன் வேற, ஏன்னா நான்வெஜ் இல்லாமல் சாப்பிடவே முடியாது, சோறு இறங்காது நான்வெஜ் இல்லாமல். இல்லை சில பேருக்கெல்லாம் எப்படியும் ஏதாவது ஒன்று குட்டி ஏதாவது ஒன்றாவது இருக்கணும். நான்வெஜ் இல்லைன்னா நத்திங் வில் கோ இன்டு தியர் ஸ்டமக். அதனால என்ன செஞ்சார் ஏசப்பா, உடனே காற்று வீச செய்தார். காற்று வீசின உடனே என்ன வந்து கொட்டுச்சான், காடை. அதுவும் பாருங்க நல்லதாக கொடுத்துருக்கிறாரு. காடை வந்து அங்கே வந்து காடை வந்து கொட்டுது, அப்படியே செம்ம காடைகள். அவங்க எடுத்து எத்தனை வேணா எடுத்து காடைகளை பொரிச்சோ இல்லை அப்படியே சாப்பிட்டாங்களோ கூட தெரியல. யா 2 அடிக்கு மேலே காடைகள் வந்து குவிந்து தான் அந்த வில்டர்னஸ்ல, அந்த வனாந்திரத்தில். யோசிச்சு பாருங்க, வனாந்திரத்தில் 2 அடிக்கு மேலே காடைகள் வந்து குவிந்து தான். ஏசப்பா எப்படிப்பட்ட தெய்வம் இல்லை, அவர் போஷிக்கிறவர், பராமரிக்கிறவர், பாதுகாக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர். வனாந்திரத்தில் இஸ்ரேல் ஜனங்களை எப்படியாய் நடத்தினார் தெரியுமா? ஒரு தகப்பனை விட, ஓ மை காட் இஸ் சச் அ லவ்விங் காட். அவங்க இஸ்ரேல் ஜனங்களை எப்படி நடத்தினார்னா, பகலில் அவங்களுக்கு வெயில் படக்கூடாதுன்னு மேகஸ்தம்பமாக இருந்தாராம். இப்படி இல்லை, மேகஸ்தம்பம்னா கொடை மாதிரி இருந்தாராம், நிழலாக இருந்தார். என் ஜனங்க காலு சூடுபட்டுருமே. பகலில் மேகஸ்தம்பம், இரவில் குளிரும்ல, இஸ்ரேலில் இந்த சைடில் பயங்கரமாக குளிரும். அதனால ஏசப்பா என்னவா இருந்தாராம், அக்கினி ஸ்தம்பமாக இருந்தார், ஹீட்டராக இருந்தார். என் பிள்ளைங்களுக்கு குளிரும்னு சொல்லிட்டு அக்கினி, இரவு நேரத்தில் அக்கினி ஸ்தம்பமாக இருந்தார். காட் இஸ் சச் அ லவ்விங் காட். அருமையான தகப்பன் தெரியுமா நம்முடைய அப்பா, நமக்கு தெரியல. சச் அ லவ்விங் காட். இஸ்ரேல் ஜனங்கள் அப்படியா நடத்தினார். என் தகப்பன் நீர்தான் ஐயா, எல்லாமே பார்த்து கொள்வி, எப்பொழுதும் எவ்வேளையும் உம் கிருபை என்னை தொடரும். என் தகப்பன் நீர்தான் ஐயா, எல்லாமே பார்த்து கொள்வி, என் தகப்பன் நீர்தான் ஐயா, எல்லாமே பார்த்து கொள்வீர். என் தகப்பன் நீர்தான் ஐயா, எல்லாமே பார்த்து கொள்வீர். எப்பொழுதும் எவ்வேளையும் உம் கிருபை என்னை தொடரும். என் தகப்பன் நீர்தான் ஐயா, எல்லாமே பார்த்து கொள்வீர். என் தகப்பன் நீர்தான் ஐயா, எல்லாமே பார்த்து கொள்வீர். ஆனா இந்த ஜனம் இருக்கு பாருங்க, கெட்ட ஜனம். ஏசப்பாவை முறுமுறுத்தார்கள். ஆமா, என்னத்தை கொடுத்துட்டாரு, என்னதை பண்ணிட்டாரு, எங்களை வனாந்தரத்தை நடக்க வச்சிட்டாரு. அவங்க 40 வருஷம் அவங்க செருப்பு கிளியிலையாம். யோசிச்சு பாருங்க, இங்கே படிச்சிங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு, அதெல்லாம் படித்து பாருங்க. செருப்பு பாதரட்ச தேயலையாம். நம்ம ஒரு நாள் 1 மாதம் 2 மாதம் போட்டாலே பிஞ்சிக்குது. அது பாட்டாவாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, பாட்டா செருப்பே பிஞ்சு போயிடுது. காலு வீங்க கூட இல்லையாம். அவ்வளோ 40 வருஷம் நடக்கிறாங்க, காலு வீங்கல, வியாதி வரல, செருப்பு தேயல, பகல்ல மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம். ஓ மை அப்பா, ஐயோ, என்ன மாதிரி தெய்வம் இல்லை நம்மளோட தெய்வம். இந்த தெய்வத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம், அவர் ஆராதிக்கிறதில்ல, துதிக்கிறதில்ல, ஒன்றுமே பண்ணுறதில்ல. இஸ் சச் அ கிரேட் காட் தெரியுமா? நம்ம ஆராதிக்கிற தெய்வம் மாதிரி தெய்வம் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இஸ் சச் அ கிரேட் அண்ட் அ மைட்டி கிங் ஆஃப் த கிங்ஸ். இஸ் காட் ஆஃப் இஸ்ராயல். அவர் இஸ்ரேல் ஜனங்களை அப்படி நடத்தினார், போஷித்தார், பராமரித்தார். அண்ட சராசரங்களை படைத்த தெய்வம் அவர். இஸ் அ கிரியேட்டர் ஆஃப் எவ்ரி திங்.
அந்த தெய்வத்தையே என்ன செஞ்சாங்க இவங்கெல்லாம் முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாமே தண்ணி இல்லை, அடுத்தது தண்ணி வேணும், என்ன வேணாந்து கொண்டு வந்தது, எங்களை சாகவா கொண்டு வந்தீங்க, எல்லாத்தையும் கொடுத்து தண்ணி அந்த நேரத்தில் தண்ணி இல்லை. பாவம் மோசையா உடனே நாங்கள் அங்கேயே இருந்து செத்துருப்போமே, எங்களை வேணாது கொண்டு வந்து எங்களை சாக கொண்டு வந்தீங்க, இப்போ கொஞ்ச நேரத்தில் நான் கானானுக்கு கொண்டு போக போகிறேன், அதுக்காக தான் உனக்கு ப்ராமிஸ் லேண்டு கொண்டு ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வர போகிறேன், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாடுகள் வரும், அந்த பாடை தாங்க முடியல உன்னால, அப்போ தானே உனக்கு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுது. கானானுக்குள்ளே பிரவேசிக்க போகிறது கொஞ்சம் பாடை உன்னால அனுபவிக்க முடியல, அதுக்குள்ளே என்ன புலம்பல், அதுக்குள்ளே ஏசப்பாவை என்ன திட்டி தீர்க்கிறது, அதுக்குள்ளே ஊழியக்காரை என்ன சபிக்கிறது. மோசே பாவம், அதுக்குள்ள ஊழியக்காரருடைய பாடு பெரிய பாடாயிடுது. இந்த பாஸ்டர் பாருங்க, இந்த இப்போ ஊழியக்கார பாருங்க, அது மாதிரி தான் மோசே பாவம். அவரும் என்ன சொல்றாரு, ஏசப்பாட்ட போறாரு, அப்பா ஜனங்க பாருங்கப்பா என்ன பண்றாங்கன்னு, நீ போ அப்பா பாருங்கப்பா. உடனே ஒரு கட்டத்தில் மோசே என்ன பண்றாரு, ஃபாதர் பெட்டர் நீங்கள் என் பேரை கிறுக்கி போட்டுருங்க, எனக்கும் இந்த ஜனங்களும் வேண்டவே வேணாம், இதுங்கெல்லாம் நன்றி கெட்ட ஜனங்க, தயவு செய்து என் பேர் அந்த லிஸ்ட்லேருந்து கிறுக்கி போட்டுருங்களேன் ப்ளீஸ், நான் வேண்டவே வேணான்றாரு மோசே. அந்த நிலைமைக்கு வந்துடுறாரு. அவ்வளோ டார்ச்சர், அவ்வளோ டார்ச்சர். நன்மை பெற்றவங்க தீமை பெறலாம்ல, தீமை பெற்றா என்ன கம்மியாயிடுவோமா என்ன, நன்மைன்னு ஒன்று வந்தால் கஷ்டம்னு ஒன்று வந்தால் we have to undergo it, சகிக்கணும், அப்போதான் ஆளுக்கு செய்வோம். அதனால இங்கே மோசே இங்கே ஒவ்வொரு நாளும் மன்னா போஷிக்கப்பட்டது. ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சாரு, வானத்தை அடைச்சாரு, காடைகளை நிறுத்தினாரு. இப்போ என்ன சொன்னார் தெரியுமா, நீ வெத, நீ போய் வெத, you sow and you will reap it. நீ சுகபோகமாக இருக்கக்கூடாது, நீ விதைச்சி அந்த நிலத்தில் விழுந்து அதோடைய அறுவடை எடுத்து நீ பூசி, அப்பதான் அதுதான் உனக்கு மேலானது என்று சொல்லி கர்த்தர் விதைக்க கற்றுக் கொடுக்கிறார். நீ எந்த நிலத்தில் விதைக்கிற என்பது மிக மிக முக்கியம். நீ விதைக்கிற இடம் வழி அருகே விதைத்தினா உனக்கு எந்த பலனும் கிடைக்காது, எந்த ஆசீர்வாதம் கிடைக்காது, பிசாசு எடுத்துட்டு போயிடுவான். நீ கற்பாறையில் விதைத்தினா வேறு கிடையாது. நீ முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்டிருந்தீனா உன்னுடைய பிரச்சனைகள் உன்னை அமிழ்த்தி போட்டுரும். ஆனால் நீ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டிருந்தீனா நீ 30, 60, 100 தேவனுக்கு பலன் கொடுப்பாய். விதைக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே நாம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமா என்று நீங்கள் உங்களையே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இரண்டாவது, விதைக்கிறதை குறித்து கர்த்தர் சொன்னது என்னன்னா, அவர்கள் கானா தேசத்து பலனை அந்த வருஷத்திலே புசித்தார்கள். கானான் தேசத்தின் பலனை அவர்கள் அந்த வருஷத்திலே புசித்தார்கள். கானான், the land of promise, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தின் பலனை அவர்கள் அந்த வருஷத்துல புசித்தார்களாம். ஸோ நாமும் விதைத்தாதான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை ஒரு விதையாய் பார்க்கிறாரு. we are the seed. அடுத்தது நம்முடைய இருதயத்திற்குள்ள வசனம் ஒரு seed. மூன்றாவது, நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள போகிறது ஒரு சீட். நம்ம ஏசப்பாக்கு ஒரு விதையா இருக்கிறோம். மூன்றாவது, நம்ம கொடுக்கிறது ஒரு விதை. 3 விதைகள் நமக்குள்ளேயே அடங்கி இருக்கு. ஒன்று, அவருடைய வசனம் நமக்குள்ளே போகும் பொழுது அது விதை உள்ளே செல்லுகிறது. இந்த விதைக்குள்ள இந்த விதை செல்லும் பொழுது இந்த விதையோடு கூட இணைந்து இந்த விதை கர்த்தருக்கு விதைக்கும். அவருடைய விதை தான் நமக்குள்ள போகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வசனம், ஒவ்வொரு வசனம் இருக்குல்ல, every word of God is a seed.
அதனால சொன்னார், வசனத்தை கேட்ட உடனே அது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய். இந்த வசனம் நமக்குள்ள போகிறது ஒரு சீட், விதை. இந்த விதை நமக்குள்ள போச்சுன்னா நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்னா நல்ல நிலமா இருக்கணும். நம்முடைய இருதயம் கற்பாறையா இருக்கக்கூடாது. நல்லா கவனிங்க, நம்முடைய இருதயம் வழி அருகே இருக்கக்கூடாது. சாத்தான் நம்முடைய இருதயத்திற்குள்ள விதைக்கப்பட்ட வசனத்தை அவன் பறித்து போடக்கூடாது. கற்பாறை போல நமக்குள்ள, நம்முடைய இருதயத்திற்குள்ள பாடுகள், துன்பங்கள், வேதனைகள் வரும் பொழுது இந்த கற்பாறை போல விதைக்கப்பட்ட விதைகள் வேறில்லாமல் இந்த விதைகள் எடுத்து கிரஷ் ஆயிடக்கூடாது. விதைக்கப்பட்ட இந்த விதைகள், நம்முடைய இருதயத்திற்குள்ள விதைக்கப்பட்ட விதைகள், தேவனாகிய கர்த்தர் விதைத்த விதைகள் முள்ளு மாதிரி நம்முடைய உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நமக்குள்ள, நம்ம இருதயத்திற்குள்ள இருந்ததுன்னா இந்த விதைகள் வளராது. ஆனால் கர்த்தருடைய வசனம் நம்முடைய இருதயத்திற்குள்ள விதைக்கப்படும் பொழுது அது நல்ல நிலமா இருந்ததுன்னா உங்களுடைய விதைகள் 60, 100 30, 100 பலன் கொடுக்கும். ஆகையினால எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் உங்களுக்குள்ள போகும் பொழுது அது உங்களுடைய விதையாய் மாறுகிறது. இந்த விதை தான் நமக்குள்ள இருக்கும் பொழுது இந்த விதை எப்படி பலன் கொடுக்கும்னா, நீங்க விதைக்கும் பொழுது உங்களுக்கு அது 30, 60, 100 பலன் கொடுக்கும். சரி, நான் சொன்னது ஒன்று, கர்த்தர் நமக்குள்ள விதைக்கிறது என்ன விதை? என்ன விதையை நமக்குள்ள விதைக்கிறார் கர்த்தர்? Word of God. Word of God is a seed which are being நமக்குள்ள வைக்கப்பட்டிருக்குது, put into a heart. கர்த்தருடைய வசனம் தான் நமக்குள்ள விதைக்கப்படுகிற விதைகள். நம்ம விதைக்கிற விதை என்னது? நம்ம விதைக்கிற விதை எது? என்ன? சத்தமா சொல்லுங்களே, அப்படி எப்படி சொல்லுங்க. ஜெபிக்கிறது விதை கிடையவே கிடையாது. இட் இஸ் நாட் அ விதை. விதை சோயிங். ஜெபிக்கிறது விதை கிடையாது. தசமாங்க காணிக்க அது ஒரு பக்கம். 2 விதைகள். அடுத்தது you preach the word of God. நீ விதைக்கிற விதை 30, 60, 100 பலன் கொடுக்கும். You go sow a seed in one's place. ஒரு மனுஷனுக்குள்ள போயிட்டு அவனுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையை விதை, அது பலன் கொடுக்கும். 2வது விதை நம்ம செய்ய போகிற அடுத்த விதை. 2வது இல்லை, இது 2மே சைமல்டேனியஸாக நம்ம செய்யணும். அடுத்த மிக முக்கியமான ஒரு விதை கர்த்தருக்கு கொடுக்கிறது. இட் இஸ் அ சீட். நம்ம என்ன சீடு போடுறோமோ அதுதான் 30, 60, 100 பலன் கொடுக்கும். இந்த 30, 60, 100 இருக்கு பாருங்களேன், இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். 30 யாருக்கு பலன் கொடுக்கும் தெரியுமா? 60 யாருக்கு பலன் கொடுக்கும் தெரியுமா? 100 யாருக்கு? 100%, 100% you will reap the harvest. அது யாருக்கு? அந்த நீ விதைக்கிற விதையில only 60% தான் உனக்கு திரும்ப கிடைக்கும். அது யாருக்கு? நீ விதைக்கிற விதையில only 30% தான் உனக்கு திரும்ப கிடைக்கும். அது யாருக்கு? இந்த மெசேஜை ஒரு நாள் முடிஞ்ச அடுத்த வாரம் முடியாது, ஒரு நாள் நான் தரேன். ஓகே, அதுக்கும் வசனங்கள் இருக்கு. 60%, 30% and 10. 60, 30, 100 கர்த்தர் பலன் கொடுப்பார். யாருக்கு கொடுப்பார்? நீ ஒரு மனுஷனுக்கு போய் விதைச்சினா உனக்கு 30% அந்த ஆத்மா உனக்கு கிடைக்குதா? 60% அந்த ஏரியாவில் உனக்கு கிடைக்கிறாங்களா? இல்லை ஒரு 100% உனக்கு அந்த ஆத்மா கிடைக்குதா? அதே போல் நீ விதைக்கிற விதை 100 ரூபாய் போட்டால் உனக்கு 100 ரூபாயில் உனக்கு 30 ரூபாய் தான் வருதா? இல்லை 100 ரூபாயில் உனக்கு 60 ரூபாய் தான் உனக்கு கிடைக்குமா? இல்லை 100 ரூபாயில் 100% உனக்கு ஆசீர்வாதம், உனக்கு ரிட்டர்ன்ஸ் வருதா? திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஹவ் யூ சோ த சீட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீ விதைச்சாதான் ஆசீர்வதிக்கப்படுவ. ஏன்னா உனக்குள்ள விதைச்சிருக்கிறது, அவருடைய வசனம் உனக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கிறது. The word of God is being sowed in you. So you have to sow the seed of God into others' life.
You have to sow the seed of God in God's place. இது ரெண்டுத்தையும் we have to sow it. நம்ம விதைச்சாதான் அறுப்போம். விதைக்காத வரைக்கும் எந்த ஒரு அறுவடையும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆகையினால் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் நல்ல நிலமாக இருப்போம். நல்ல நிலமாகி இருதயத்திற்குள்ளே விதைக்கப்பட்ட இந்த விதைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கும். நாமும் கூட கர்த்தருக்கு விதைக்கும் பொழுது அது 30, 60 அல்ல, 100% நமக்கு கர்த்தர் அதை பலன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு எப்படி கொடுக்கணும்னா 100% கொடுக்கணும். அதில் ஒரு சின்ன பிசுறு கூட இல்லாமல் when we give more unto God, the Lord will bless us more and more. நம்ம கர்த்தருக்கு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். Learn to sow in God's place. நல்ல நிலம், தேவனுடைய ஆலயம் தான் நல்ல நிலம். அந்த நிலத்தில் நம்ம விதைக்க வேண்டும். பாருங்க, ஏசப்பா சொல்றாரு, உன் ஆகாரத்தை என்ன செய்ய, எதில் போட சொல்றாரு? தண்ணீரில் போட சொல்றாரு. தண்ணியில் போட்டால், ஆகாரத்தை தண்ணீரில் போட்டால் வருமா? வருமா? ஆகாரத்தை தூக்கி தண்ணீரில் போட்டால் ஏதாவது எனி சான்ஸ் திரும்ப வருமா? ஆனால் போட சொல்கிறாரு. நம்ம கண்ணுக்கு அது தெரியாது போடுறது. பட் த லார்ட் சேஸ் புட் யுவர் ஃபுட். ஆகாரத்தை தண்ணீரில் போடு, அதுக்கப்புறம் உன் பலனை பாரு. தேவ சமூகத்தில் நீ வித, அப்போ அதுக்கு பிறகு உன் பலனை பாரு. ஸோ ஆகையினால் எனக்கு அருமையான கர்த்தரோட பிள்ளைகளை விதைக்க கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் முதல்ல நல்ல நிலமாய் மாறுங்க. நம்ம எல்லாமே நல்ல நிலமாய் மாறுவோம். நல்ல நிலமாய் மாறுவோம். ஓகே? ஸோ இந்த நேரத்தில் நம்ம எல்லாம் அறிக்கை செய்ய போவோம். அறிக்கை செய்து நம்ம ஜெபம் பண்ண முடிக்க போகிறோம். எல்லாம் எழுதியதில் கையை வச்சு சொல்லுங்கள். எல்லாம் எழுந்து நிற்போம். எல்லாம் எழுந்து நிற்போம். எல்லாம் எழுந்து நின்று பிரதர் உள்ள வாங்க. பிரதர் நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை இருதயத்தில் வைத்து நம்ம சொல்லுவோம். இருதயத்தில் வைப்போமா? ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலே மார்க் 4ஆம் அதிகாரத்தில் தேவரே நாங்கள் வாசித்த உங்களுடைய வார்த்தையின்படி ஏசப்பா, இப்போ நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே சொல்லுங்கள். என் இருதயமாகிய இந்த நல்ல நிலத்தில் உம்முடைய வசனம் விதைக்கப்பட்டிருக்கிறது. வழி அருகே அல்ல, கற்பாறையில் அல்ல, முள்ளுள்ள இடங்கள் அல்ல, ஆனால் நல்ல நிலமாகிய என் இருதயத்திலே உம்முடைய வசனம் விதைக்கப்பட்டபடியால் 30, 60, 100 நான் உமக்கு பலன் கொடுப்பேன். இந்த என்னுடைய திருச்சபையாகிய இந்த நல்ல நிலத்தில் நான் விதைக்கிற ஒவ்வொரு விதைகளுக்கும் எனக்கு 30, 60, 100 நீர் எனக்கு பலன் கொடுக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை செய்தேன், மாதிலை தாண்டினேன் பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை செய்தேன், மாதிலை தாண்டினேன் பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளும் அனுகூலமான துணையுமா நீரே நன்றி ஐயா. நன்றி
நன்றி நன்றி ராஜா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வாதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா. நன்றி நன்றி ராஜா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. விசுவாசத்தோட பாடுவோம். எங்க உள்ளத்துல விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய்ய மட்டும் தேவன் அதை நிறைவேற்றி விடுவார். நீங்க இதை பாடும் பொழுது அந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறி கொண்டே இருக்கும். Believe it and just say it word and the Lord will honor it. Amen. அபிஷேகம் தந்து வரங்களை ஏந்தி பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ராஜா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ராஜா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை செய்தேன், மதிலை தாண்டினேன் உம் தயவால். தண்ணீரை கடந்தேன், சோதனை செய்தேன், மதிலை தாண்டினேன் உம் தயவால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ராஜா, ஓ உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. Thank you Lord. Oh thank you Jesus. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலே கூட உம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன் ஐயா. கர்த்தருடைய வசனத்தை கேட்ட யாவர் மேலும் உம்முடைய அபிஷேகம் இறங்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளில் நாங்கள் தியானித்த மார்க் 4ஆம் அதிகாரத்தின் வசனத்தின்படி அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் நல்ல நிலமாய் ராஜா, எங்கள் திருச்சபை நல்ல நிலமாய் நீர் வைத்திருக்கிறீர் ஐயா. எங்கள் ஒவ்வொருடைய எங்கள் திருச்சபை மக்களுடைய ஒவ்வொருடைய இருதயமும் நல்ல நிலமாய் இருக்கட்டும்
நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. விதைக்கப்பட்ட ஒவ்வொரு விதைகளும் ஐயா எந்த சூழ்நிலையிலும் தகப்பனே ஆண்டவரே தகப்பனே முற்கள் போல பிரச்சனைகள், உலக மயக்கங்கள், கவலைகள், வேதனைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கமோ எது வந்தாலும் ஆண்டவரே தகப்பனே பலவீனங்கள் எது வந்தாலும் ஐயா ஆண்டவரே சாத்தான் அதை பறித்து போடணும் என்று எண்ணம் இருந்தாலும் தகப்பனே நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதைகளாய் அது 30, 60, 100 பலன் கொடுக்கிற திருச்சபையாய் நீர் மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே இந்த திருச்சபையில விதைக்கப்படுகிற ஒவ்வொரு விதைகளையும் ஐயா, ஒவ்வொரு காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் பொருத்தனைகளையும் கர்த்தருக்கு என்று கொடுக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ராஜா காரியங்களையும் என் தேவனாகிய கர்த்தரோட பிள்ளைகளுக்கு 30 அல்லப்பா, 60 அல்லப்பா, 100 நீர் பலன் கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. என் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு நல்ல நிலமாய் இந்த நாளிலே நீர் மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. என் தேவனாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். This is a good land Lord which you have given us. Hallelujah. ஓ ரபுனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையின்படி நீர் எங்களை நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய பரிசுத்த நற்கருணை ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை வழி நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு செலுத்துகிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் ஜெபங்களை எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.